என்ன பிடிக்கல. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க. நான் சாகுறேன். இவர் ஆர்த்தி. 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 சொல்றது கேள்வி. ஆர்த்தி நில்லு. ஆர்த்தி. ஆர்த்தி. என்ன ஆர்த்தி பண்ற நீ? அறிவு கட்ட கழுதை. என்ன? அம்மா. ஐயோ. அம்மா. அக்கா என்ன காச்சு? என்ன அம்மா? என்ன ஆர்த்தி பண்ற நீ? மாமா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இத கொண்டு வர. அம்மா. அம்மா. என்னடி இப்படி பண்ணிட்ட? அம்மா. அம்மா. என்ன அபி எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சுங்க. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா என்ன? முடியலங்க. சிரிக்க முடியலையா? எங்க வீட்டு விருந்து அவ்வளோ கொடுமையா இருக்கா உனக்கு? அப்படி இல்லைங்க, உடம்புக்கு முடியலங்க. பாரா, உடம்புக்கு முடியாமல இவ்ளோ சமையல் பண்ணி வச்சிருக்க. போய் தானே சொல்ற. இது பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க. சரி சரி, சீக்கிரமா சமையல் முடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே தெம்பு வரும். சரி. என்ன இது? என்ற மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்க நல்லா இருக்கா? அது ஒண்ணு இல்ல, இந்த வீட்டை இடிச்சு கட்டுறேன்னு சொன்னல, அது இந்த டிசைன்ல தான். லோன் சேங்ஷன் ஆனோன்னு கட்ட ஆரம்பிச்சிருவேன். மேல கூட உனக்கு ஒரு ரூம் கட்டி. சாப்பாடு ரெடி. வா வாடா வாடா வா, வந்து உட்காரு. உட்கார்ற மாப்பிள்ள. அடாடாடா மணக்குதே. எங்க வீட்டுல ஒரு நாள் கூட குழம்பு இந்த மாதிரி மணந்ததே கிடையாது. ஏய், புது பொண்ணு வந்து உட்கார சொல்லு. உட்காரு. ஏ வா தங்கச்சி வா. ஏண்டி நீ வந்து உட்கார்ந்துட்டியா? வந்து நீ உட்காருமா, நீ உட்காரு. ஏண்டி நீ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நல்லா பாப்பிய. ஷாவர்த சொல்றீங்களா? அத நல்லா செய்வே நீ. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ற, பரிமாறு. தின்னுகிட்டு இருக்காத. பரிமாறு. முதல்ல எனக்கு போடு. சரி பரவாயில்ல. ஏய் தண்ணி தொளிச்சிட்டு போடுங்க. சாப்பாடு போடாத. இலையில சாப்பாடு போடாத. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு புதுசா வந்திருக்காங்க. அவங்க இலையில சாப்பிட கூடாது, வெள்ளி தட்டுல தான் சாப்பிடணும். ஐயோ, வெள்ளி தட்டு. ஆமாடா, அவங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இலையில சாப்பிட வேண்டாம், வெள்ளி தட்டுல சாப்பிடா விருத்தி. வெள்ளி தட்டா? என் பிள்ளை 1 மணி நேரத்துக்கு முன்னால போய் வாங்கியாந்து வச்சான். மாமா பரவாயில்லையே. ஏன்னா என் பிள்ளைக்கு இப்ப ஜாதகப்படி 2ல குரு. காரு, நிலம், பங்களா, தங்கம், வெள்ளி, பித்தளை, அலுமினியம், இப்படி பல விதத்துல அவனுக்கு சொத்துக்கள் சேரணும். நியாய பிரகாரம் இப்ப எல்லாம் நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. எல்லாம் நடக்கும் மாப்ள. அது உங்க அக்காவுக்கு திமிங்கல ராசி எல்லாம் வர்றது எல்லாம் தின்னு ஏப்ப விட்டுறா. அதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு விளையாட்டு பேசிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? இலையடு, வெள்ளி தட்டுலாம் சாப்பிடணும். ஐயோ, அதே தட்டு. தட்டு ரொம்ப அழகா இருக்கு. கிளவி இந்த நேரத்துல இதை கொண்டாந்து கொடுத்துருக்க தேவையில்லை. என்ன பாக்குற அபி? தட்டு புதுசு, வெள்ளி. அது நல்லா இருக்கு. எங்க ஆத்தா இந்த நேரத்துல கொண்டாந்து இப்படி கவுத்தி விட்டுருக்க தேவையில்லை. அண்ணி, எதுக்கு விருந்து வெள்ளி தட்டுல இல்ல? இலையிலேயே சாப்பிடலாமே. அடடே, அப்புறம் என்ன, தங்கச்சி சொல்லிருச்சு இலையிலேயே சாப்பிடலாம். எடுத்து. ஆமாமா, எதுக்கு வெள்ளி தட்டு? இலையில தட்டு உள்ளே வச்சுக்கோ, இலையிலேயே சாப்பிடலாம். அம்மா நீ உள்ள போமா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்? ஏய், பரிமாறி வேடிக்கை பார்க்காத. அதே விருந்துல ஒரு சின்ன தடங்கல், அவ்வளவுதான். இந்த இடம் மாப்ள, இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா சாப்பிடுறான். உன் பொண்டாட்டிக்கு சமையல் தான். இந்தம்மா தங்கச்சி, உனக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை. சாப்பிடுங்க. குழம்பு ஊத்து. சாப்பிடுங்க. மட்டன் ஃப்ரை எடுத்து வை. அந்த போட்டி குழம்புங்க, அதையும் எடுத்து ஊத்து. சாப்பிடு மாப்ள. என்ன என்னாச்சு? எனக்கு சாப்பாடு பார்த்தாலே ஒரே ஒமட்டலா வருது. என்னால சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. என்ன விளையாடுறியா? விருந்துக்கு வந்துட்டு நெரிசல் பண்றியா? விருந்துக்கு வந்தா 4 வாய் சாப்பிடணும், அதான் நாகரிகம். அது கூட தெரியுது உனக்கு? அப்படி இல்லைங்க, முடியல.
முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. என்ன தங்கச்சி யோசனை? சாப்பிடு அபி. என்னடா மாப்பிள சாப்பிடுங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. துல்ஸ். ஹலோ ஹாய் வாங்க. துல்ஸ். என்ன இந்த பக்கம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருக்காரு, அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? என் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. வாங்க போலாம். இல்லங்க இன்னொரு நாளைக்கு அட, வரேன். வாங்க துல்ஸ், சும்மா பிஹேவ் பண்ணாதீங்க. வாங்க உட்காருங்க. உள்ள வாங்க துல்ஸ். அம்மா, இவரு மிஸ்டர் தொல்காப்பியன். வணக்கம்மா. எங்க ஆபீஸ்ல டிராஃப்ட்ஸ்மேனா இருக்காரு. உட்காருங்க. டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ஆல் இன் ஆல் இவர்தான். காஃபி சாப்பிடுங்க. வேணாம் சாப்பிட்டேன். ஹலோ சார். வணக்கம். நீ எல்லாத்தையும் இப்பவே பேக் பண்ணிட்டேன்னா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா கிளம்பும்போது டென்ஷன் ஆயிட போற. என்னம்மா, ஈவினிங் தானே ட்ரெயின், எதுக்கு இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ற? இல்லம்மா, இப்பவே பேக் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கிளம்பலாம். சரி சரி. அப்புறம் அந்த விஷயத்தை உஷா கிட்ட சொல்லிட்டியா? முரளி மேட்ரு தானே, இனிமேதான் சொல்லணும். சொல்லிடு. உஷா அதை யோசிக்கணும் இல்லையா? யார் முரளி? ரொம்ப நல்ல பையம்மா. ஏன், நீ தத்தெடுக்க போறியா? பேச்சு பாரு பேச்ச. தம்பி, பையன் அமெரிக்காவுல வேலையில இருக்கான். இப்ப இங்க வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பான். சரி, இருந்துட்டு போட்டுமே. இதுக்கெல்லாமா என் பர்மிஷனை கேக்குறது? என்ன துல்ஸ்? இதோ பாருங்க, முதல்ல உங்க அம்மா சொல்றதை முழுசா கேளுங்க. அப்படி சொல்லுங்க தம்பி. உஷா, அந்த பையன் உன்னை பத்தி நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலமா கேள்விப்பட்டிருப்பான் போல இருக்கு. அவனுக்கு இப்ப பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. உன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்குமா? அம்மா, எனக்கு இப்ப கல்யாணத்தை பத்தி அபிப்பிராயம் இல்ல. ஏன், உனக்கு கல்யாண வயசாகலையா? ஆமா, வயசாச்சு. அதுக்கு என்ன இப்போ? அது காலகாலத்துல நடக்கணுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிச்சாதான் கல்யாணம் அமையும். நீங்களே சொல்லுங்க தம்பி, இவ இப்படியே அலைஞ்சுகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்லைங்க. துல்ஸ், என்ன நீங்களும் அவங்களோட சேர்ந்துகிட்டு? இதோ பாருங்க, உங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு இப்படி எல்லாம் மனுஷன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி சொல்லுங்க தம்பி. ஏங்க, ஆ? உள்ள வரீங்களா? கொஞ்சம் பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. மிஸ்டர் தொல்காப்பியன், ஆ. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். உஷா, அவர் உங்க அப்பா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு. உங்க அம்மாவுக்கு உங்க மேல பாசம் இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா உங்க அப்பாவா இல்லாத ஒருத்தருக்கு உங்க மேல அவ்வளவு பிரியம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அவர் மனசுல அவரை நீங்க ஏத்துக்கணுங்கிற ஆதங்கம் நிறைய இருக்கு. அதுக்காக முயற்சி பண்றாரு. அந்த மாதிரி முயற்சி உங்க சைடு இல்லையே ஏன்? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. சரி, ஓகே, அதை விடுங்க. நீங்க ஏன் அந்த யூஎஸ் முறையிலேயே பார்க்க கூடாது? ஒருவேளை அவர் உங்களுக்கு ரைட் சாய்ஸா இருக்கலாம் இல்லையா? ஆ, அதே நேரத்துல ராங் சாய்ஸா கூட இருக்கலாம்ல. ராங்கான ஆள்லாம் வேணான்னு சொல்லிட்டு போங்க. இதோ பாருங்க, இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் மாப்பிள்ளைன்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. அதை ஏன் நீங்க மிஸ் பண்றீங்க? இங்க பாருங்க துல்ஸ், நான் ஒன்னும் கல்யாணத்துக்காக அலையல. நானும் அப்படி சொல்லிங்க. ஆனா நீங்க கல்யாணத்தை வெறுக்கலையே. பார்க்காம பேசாம எதுக்கு ஒரு ஆஃபரை வந்து மிஸ் பண்ணோம்? அந்த முரளி உங்களை பார்க்காமலேயே உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வந்துட்டதா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஈனாவனாவை ஏங்க மிஸ் பண்றீங்க? துல்ஸ், இருந்தாலும் வர வர நீங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம்பத்துல நான் கூட உங்களை ஈனவனான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க அந்த பேச்சை விடுங்க. இப்ப முரளிக்கு என்ன பதில்? வரட்டும் வரட்டும், ஆனா முடிவு என் கையில தான் இருக்கு. ஆமா, உங்க லைஃபை நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்ன சொல்ற உஷா? அம்மா, நான் அந்த முரளியை மீட் பண்றேன். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கேன்னா மட்டும்தான் நான் ஓகே சொல்லுவேன். எனக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு காரணம்லாம் கேட்டு எதையாவது சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. சரி உஷா, நீ இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். நீ ஓகே சொன்னாதான் ஓகே பண்ணுவோம். போதுமா? சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க. ஆ.
ஹவுஸ் ஒரு காமெடி நடந்தது கவனிச்சிங்களா? என்னது? நீங்க ஏதோ டீச்சர் மாதிரியும் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு நான் தலையிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாளைக்கு மட்டும் வரப்போறவன் ஏதாவது எசகு பிசகா இருந்தா அப்புறம் உங்களை தான் நான் பிடிப்பேன். ஏங்க ஆரம்பத்துல ஏன் கோணலா நினைக்கிறீங்க? நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள வருவான். பரவா? ஓகே. என் மனசுக்கு ஏத்த மாதிரி வரணும்னா ஒரு உலகமாக கேடி தான் வரணும். ஆ சரி சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். இருறா மாப்பிள்ள, என்ன பறக்குற? ஆ? நான் கொடுத்த விருந்துல ஒரு 10 மணி நேரம் மயங்க கிடப்பின்னு பார்த்தா புறப்படுறேங்கிற. ஐயோ, இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுத்திருப்பேன்ல. ஐயோ கொலகாரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சாப்பிட்ட கரகத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற ஏதாவது செஞ்சு வச்சிடாத. எனக்கு ஒண்ணும் விளங்கல. இப்போ அது விளங்குச்சா? இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது எனக்கு கலந்து கொடுத்து லேட் வச்சிடாத. ஆயிட்டு இருக்கு, நாங்க கிளம்புறோம். இரு அந்த தட்டெடு. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கலடா மாப்ள. பெரும்பகுதி விருந்து கூப்பிடுறவங்க துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, அதை ஏதாவது ரீசேல் எடுத்து கொடுப்பாங்க. நான் அப்படி இல்ல, 1000 ரூபாய் உனக்காக ஒதுக்கி இருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. எதுக்கு மாமா இதெல்லாம்? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடா. டேய், என்னடா கபடி விளையாடுற? உளுந்து கும்பிடுறதுன்னா இப்படி உளுந்து கும்பிடணும். நல்லா இருமா. இந்தா வாங்கிக்கோ. நீ இருடா. எங்க ஆத்தா வேற ஆசீர்வாதம் பண்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அதுல விழுந்துரும். மராசி அருமா தீர்காய் இப்படி உளுந்து கும்பிடணும். உனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கணுமா? நீங்க பெரியவங்க, நியாயமா நாங்க உங்களுக்கு துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கணும். நாங்க அவசரத்துல மறந்துட்டோம். பரவாயில்லையே, நான் பெத்ததை விட மத்ததெல்லாம் நல்லா இருக்கு. வாங்கிக்கோ. பரவாயில்லம்மா, நீயே வச்சுக்கோ. வாங்கிக்கோ, அந்த புள்ள வருத்தப்படுமல்ல. வாங்கிக்கங்கம்மா. நான் உங்க மக மாதிரி தானே, வாங்கிக்கங்க. அபி, உன் குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. சரி கிளம்பலாமா? வா போலாம். போலாம். வா. ஆட்டோ வெயிட்டிங், வாங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வா. அடி பாவி, தானும் கொடுக்க மாட்டா, மத்தவங்க கொடுக்கறதையும் கெடுப்பாங்கிறது சரியா தானே இருக்குது. உன் குணத்தை எங்க நீ மாத்திக்க போற? ஐயோ பாவம், அந்த அபி பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குது, சேராத இடத்துல வந்து சேர்ந்துருக்காளே. என்ன நடக்க போதோ, அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அப்பப்போ முட்டாள்தனமான காரியம் செய்யாம இருக்க மாட்டியாவி? இப்ப சண்டை எல்லாம் வேணாம், வீட்ல வந்து பேசுங்க. எனக்கு இன்னும் தலைவலி விடவே இல்ல. இப்போ யார் சண்டை போட்டா? வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு நீ பெரிய மினிஸ்டரா? இது ஆட்டோங்க. நான் காரணம் சொன்னேன். இப்படி விதனவாதமா பேசினா என்னால பதில் சொல்ல முடியாது. இல்லாட்டி பதில் சொல்லி கிழிச்சிருவ. கட்டின புருஷனை மதிக்கிறாடி நீ? இப்ப என்ன, நான் உங்களை மதிக்கல? உடம்பு சரியில்லைன்னா கூட உங்க அக்கா வீட்டுக்கு நான் வரலையா? அவங்க சொன்னாங்கன்னு சமைச்சு போடலையா? உலகத்திலேயே இன்னொரு வீட்டுக்கு விருந்துக்கு போய் சமைச்சு சாப்பிட்ட முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன். உன் டிராமாவெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு. புறப்படும் போதே தலை வலிக்குது, விரல் வலிக்கிறது அவாய்ட் பண்ண பார்த்த. விருந்துக்குன்னு போன இடத்துல சாப்பிடாம பிகு பண்ண. பெரிய தியாகி மாதிரி காமிச்சுக்காத. அப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? பொய் இல்லாம அதோட வேற நிறுத்தினியா? அந்த ஆள் அபூர்வமா கொடுத்த பணத்தை என்கிட்ட கேட்காம அந்த கழுவி கிட்ட தூக்கி கொடுக்குற. பக்கத்துல புருஷன் வந்து நிக்கிறான்ல, என்கிட்ட கேட்கணும் தோணிச்சா உனக்கு? இது ஒரு குறைன்னு சொல்லாதீங்க. நம்ம கல்யாணத்துல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில புடவை ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கணும். உங்க தப்பை நான் சரி பண்ணுங்க. எந்த தப்ப சரி பண்ண? அந்த ஆள் எப்பேற்பட்ட கொள்ளக்காரன் தெரியுமா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அவர் உங்க வீட்டு மருமக, உங்க மாமா. தெரியாம நான் பண்ணது எப்படி தப்புன்னு சொல்லுவேன்? என் அக்கா கல்யாணத்தை என்ன மாதிரி ஆட்டம் ஆடினா தெரியுமா? அது இதுன்னு 1008 வெட்டி செலவு இழுத்து விட்டான். பேசுறதை விட டபுள் மடங்கு பணத்தை கறந்தான். தெரியுமா உனக்கு? மாசத்துல பாதி நாள் அவங்க வீட்டை சமைக்கிறது கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் மூக்கு பிடிக்க கொட்டிக்கிறதுக்கு இங்கே வந்துடுறாங்க. இதுக்கு எங்க அம்மா சப்போர்ட் வேற. மானங்கிட்ட ஜென்மங்க. இது பத்தாதுன்னு அப்பப்போ எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளை கொள்ளடிச்சு போறா எங்க அக்கா. எல்லாம் அந்த ஆளோட ட்ரைனிங். சம்பாதிக்காத ஆளுக்கு பொண்ணை கொடுத்தா நாம தாங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். யாரு சம்பாதிக்கல? மாசம் அந்த ஆள் ஆபீஸ்ல வாங்குறான். அதுக்கு பேர் என்ன? லஞ்சமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பீச்சில் பேசும்போது என் அக்கா வீட்டுக்காரருக்கு சம்பாத்தியமே இல்லைன்னு சொன்னீங்க. அவங்களுக்கும் நான் தான் பணம் தரேன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா இல்லையா? அது சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுல தரது இல்ல, ஊதாரித்தனமா செலவு பண்றான்னு சொல்லிருப்பேன். அது நீ தப்பா புரிஞ்சிருக்க. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கலங்க. நீங்க சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சொன்னதை பத்தி இப்ப என்ன பேச்சு?
அந்த ஆளோட அக்கிரமத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு அக்கிரமம் பண்ற ஆளு இருந்து 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறான். நீ கேன மாதிரி திருப்பி கொடுத்துட்டு வர. அறிவில்லை உனக்கு? திரும்பிக்கிட்டா அறிவு வந்துருமா? 1000 ரூபாயோட வேல்யூ தெரியுமாடி உனக்கு? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் எப்படி கஷ்டப்படுறான். 4 முழுக்க 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கா. பெரிய கர்ண பரம்பரை. ஏய், அந்த கிழவி இருந்தா என்ன செத்தா என்ன? சாக போற கிழவிக்கு சாரி ஒரு கேடா? என்ன சார், ஏதாவது குடும்ப பிரச்சனையா? உனக்கு தேவையில்லாத விஷயம். நேர பார்த்து ஆட்டோ ஓட்டு. ₹1000 சும்மா இருங்க.